வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அடுத்த பொது தேர்தலில் பஹாங், பேரா, ஸ்லாங்கோர் கைப்பற்றப்படும் தான் ஸ்ரீ முஹிதீன் நம்பிக்கை. நாட்டின் 16வது பொது தேர்தலில் தமது தலைமையிலான பரிகாத்தன் நேஷனல் கூட்டணி பஹாங், பேரா, ஸ்லாங்கோர் ஆகிய 3 மாநிலங்களை கைப்பற்றும் என்று அக்கூட்டணியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தற்போது கிளாந்தான், திரங்கானு, பர்லிஸ் மற்றும் கிடா ஆகிய 4 மாநிலங்களில் பரிகாத்தன் நேஷனல் தலைமையிலான மாநில ஆட்சி நடத்தப்பட்டு வருகின்ற நிலையில் அடுத்த பொது தேர்தலில் இந்த 4 மாநிலங்களின் எண்ணிக்கை 7 மாநிலங்களாக அதிகரிக்கும் என்று முஹிதீன் குறிப்பிட்டார். தீபகற்ப மலேசியாவில் வட மாநிலங்களில் 2ஐ கைப்பற்றிவிட்டோம். கிழக்கு கரை மாநிலங்களில் 2 மாநிலங்கள் தொடர்ந்து பரிகாத்தான் நேஷனல் வசம் உள்ளன. பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் அடுத்த இலக்கு பஹாங், பேரா மற்றும் ஸ்லாங்கூர் ஆகும் என்று முஹிதீன் குறிப்பிட்டார். இன்று ஷா அலாம் ஐடிசிசி மாநாட்டு மையத்தில் பர்சாத்து கட்சியின் பொதுப்பேரவையை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து கொள்கை உரை ஆற்றுகையில் முஹிதீன் இதனை தெரிவித்தார். எனினும் 3 மாநிலங்களை கைப்பற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்பதையும் பர்சாத்து கட்சியின் தலைவரான முஹிதீன் ஒப்புக்கொண்டார். கடந்த வியாழக்கிழமை தமது 86வது வயதில் காலமான மலேசிய முன்னணி தொழில் அதிபரும் கோடீஸ்வரருமான தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் தமது அந்திம காலத்தில் பழைய நினைவுகளை அசை போட்டு அகமகிழ்ந்தார் என்று அவரின் 3 பிள்ளைகள் தெரிவித்துள்ளனர். தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் தமது இறுதி காலத்தில் சுவிட்சர்லாந்தில் உள்ள தமது வீட்டில் ஓய்வெடுத்த போது தம்முடைய நீண்ட நெடிய வாழ்க்கை பயணத்தில் தாம் சந்தித்த மனிதர்களையும் தாம் பெற்ற நன்மதிப்புகளையும் நினைத்து அகமகிழ்ந்தார் என்று அவரின் 3 பிள்ளைகள் ஆத்மார்த்தமாக இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் தங்கள் தந்தையின் நீடித்த பயணத்தில் மக்கள் ஆற்றிய பங்களிப்புக்கும் அந்த 3 பிள்ளைகளும் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனை ஒரு தனிப்பட்ட மனிதர் என்று அந்த 3 பிள்ளைகளும் வர்ணித்ததுடன் தங்கள் தந்தை எப்போதுமே உணர்ச்சிகரமான பிரியாவிடைகளை விரும்பியதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனர். எனவே அவரின் இறுதி பயணத்தில் அவரை நினைவு கூர்ந்த மக்களுக்கு எங்களின் நன்றியை பதிவு செய்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மலேசியாவின் 6வது கோடீஸ்வரர் என்று வகைப்படுத்தப்பட்ட தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மலை வீற்றிருக்கும் பகுதியில் உள்ள தமது பண்ணை வீட்டில் கடந்த சில மாதங்களாக ஓய்வெடுத்து வந்துள்ளார். தமது இறுதி காலத்தில் அவர் நுரையீரல் நோயினால் பாதிக்கப்பட்டதாக அவரின் பிள்ளைகள் தெரிவித்தனர். தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் நோய்வாய்ப்பட்டிருந்த போதிலும் அவர் தொடர்ந்து சுறுசுறுப்பாக காணப்பட்டார். துருக்கியில் தனது படகில் நேரத்தை செலவிடுவார். அதேவேளையில் அவர் முன்னெடுத்த பல்வேறு திட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தார் என்று பிள்ளைகள் நினைவு கூர்ந்தனர். சுவிட்சர்லாந்திற்கு திரும்பியதும் ஆல்ப்ஸ் மலையின் மற்றொரு குளிர்காலத்தை அவர் எதிர்நோக்க வேண்டியிருந்ததையும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தங்கள் தந்தை எந்த ஒரு நினைவு குறிப்பையும் எழுதவில்லை. அதேவேளையில் அவரின் பயணத்தில் சொல்லப்படாத கதைகளும் இருக்க வேண்டும். ஆனால் தமது இறுதி காலத்தின் கடைசி மாதத்தில் தமது பழைய நினைவுகளை ஆசை போட்டு மகிழ்ந்தார் என்பதை மட்டும் தங்களால் உணர முடிந்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர். தவிர தங்களுடைய தந்தைக்கு பிரியாவிடை கொடுக்கும் இத்தருணத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தங்கள் தந்தையுடன் இருந்த அந்த இனிய நினைவுகளை, புகைப்படங்களை, வீடியோ கிளிப்புகளை பகிர்ந்து கொள்ளுமாறு தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனுடன் மிக நெருக்கமாக இருந்த நண்பர்களுக்கும் அறிமுகமானவர்களுக்கும் அந்த 3 பிள்ளைகளும் இன்று அழைப்பு விடுத்துள்ளனர். கோலாலம்பூர் செராஸில் பேருங்காடி மையத்தில் உள்ள ஓர் உணவகத்தில் அதன் பெண் கேஷர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 7 பேரை விசாரணைக்கு ஏதுவாக 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர். நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் சீன நாட்டை சேர்ந்த 49 வயது பெண் கேஷர் உடலில் 5 இடங்களில் ஆழமான கத்திக்குத்து காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டார். அந்த பெண் கேஷரின் சகாக்கள் என்று நம்பப்படும் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 7வரில் 5 ஆண்கள் என்றும் 2 பெண்கள் என்றும் செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஐடில் புல் ஹாசன் தெரிவித்தார். வெள்ளத்தால் பள்ளிகள் பாதிக்கப்பட்டுள்ள SPM தேர்வு எழுதும் மாணவர்கள் மாற்று SPM தேர்வு மையங்களில் தேர்வுக்கு அமரலாம் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்துள்ளார்.
எந்தவொரு மாணவரும் தேர்வை தவறவிடுவதை தடுக்க இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் உள்ள மாணவர்கள் உட்பட அனைவருக்கும் திட்டமிட்டபடி தேர்வு தொடரும் என்று அவர் கூறினார். அதேவேளையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு எந்தெந்த வகையில் உதவுவது என்பது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டுக்கான SPM தேர்வு நாளை மறுநாள் டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இத்தேர்வை நாடு தழுவிய நிலையில் 4,02,956 மாணவர்கள் எழுதுகின்றனர். தமது கணவரும் முன்னாள் நிதி அமைச்சருமான துன் டயீம் ஜைனுடீனுக்கு எதிரான குற்றவியல் வழக்கில் அவரை நீதிமன்றம் விடுவித்தது என்ற போதிலும் அவருக்கு எதிரான சொத்து விவரங்கள் தொடர்பான விசாரணையை தொடரப்போவதாக அறிவித்திருக்கும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM நடவடிக்கையை துன் டயீமின் மனைவி தோப்வான் நைமா கலீட் இன்று சாடினார். சொத்து விவரங்களை அறிவிக்காதது தொடர்பில் துன் டயீமிற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றவியல் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அவர் இறந்துவிட்டார். வழக்கில் அவர் விடுவிக்கப்பட்ட போதிலும் அவருக்கு எதிராக SPRM மேற்கொண்டு வரும் விசாரணைகள் தொடரும் என்று அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பக்கி அண்மையில் அறிவித்திருந்தார். அதற்கு எதிர்வினையாற்றிய 67 வயதுடைய நைமா கலீட், நடப்பு அரசாங்கமும் SPRMும் நீதிமன்ற முடிவை மதிக்கவில்லை என்று இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1000 வெள்ளி நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டத்து ஸ்ரீ அஹ்மத் ஜைட் அமீடி தெரிவித்தார். இந்த 1000 வெள்ளி நிதி உதவி நேற்று வெள்ளிக்கிழமை முதல் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த 1000 வெள்ளி நிதி உதவியை பெறுவதற்கு தகுதி கொண்ட குடும்பங்களுக்கு மட்டுமே இந்த நிவாரண உதவி வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பஹாங் மாநிலத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தனியார் பல் கிளினிக்கில் மாநில சுகாதார இலாகா இன்று திடீர் சோதனை மேற்கொண்டது. மாநில சுகாதார பதிவில் இல்லாத அந்த தனியார் பல் கிளினிக் செயற்கை பற்களை கட்டும் சேவையை வழங்கி வருவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ருஸ்டி அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். இச்சோதனையின் போது தன்னை மருத்துவர் என்று கூறிக்கொண்ட 20 வயது பெண் அந்த தனியார் கிளினிக்கை நடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அந்த சட்டவிரோத கிளினிக் உடனடியாக மூடப்பட்டதுடன் அதனை வழிநடத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.